வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது என்விரான்மெண்டல் போஸ்ட்டுக்கான நிறையா எம்சிக்யூ இருக்குது. அந்த சிலபஸில் யூனிட் 2ல் இருந்துட்டு நம்ம நிறைய எம்சிக்யூ பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன்? அப்போ அது என்ன பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன்? அதாவது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப், இண்டஸ்ட்ரியல் சிம்னி. அப்போ இண்டஸ்ட்ரியல் சிம்னி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணிவிடலாம், ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிடலாம். அப்படி தானே? பாருங்கள், சிங்கிள் ஐடென்டிஃபையபிள் ஆர்ஜின் லைக் அன் இண்டஸ்ட்ரியல் சிம்னி, அதை நம்ம என்ன சொல்கிறோம், பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸ் இன்க்ளூட். செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? SO2, CO, ஓசோன், NO. அப்போ இந்த ஓசோன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸில் வரும். ஓசோன் இஸ் ஃபார்ம்ட் இன் த அட்மாஸ்பியர் வியா ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மேக்கிங் இட் செகண்டரி. மற்றது எல்லாமே பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ஸ். ஓசோன் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ஸ். அடுத்தபடியாக PAN ஸ்டாண்ட்ஸ் ஃபார். PANனா என்ன? பர்டிகுலேட் ஏர் நைட்ரேட் கிடையாது, பாலி அக்ரலிக் நைட்ரேட் கிடையாது, ஃபோட்டோகெமிக்கல் ஏர் நைட்ரேட் கிடையாது. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுதான் PAN. PAN இஸ் டாக்ஸிக் செகண்டரி பொல்யூட்டன் ஃபார்ம்ட் இன் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸ்மாக் that forms industrial areas with sulfur dioxide is called photochemical smog, oxidizing smog, London smog, PAN smog. இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்மாக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் இதுக்கு லண்டன் ஸ்மாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு லண்டனில் ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதாவது 1952 சல்ஃபர் டை ஆக்சைடு, ஏர், வாட்டர் இது எல்லாம் கம்பைன் ஆகி அங்கே ஒரு பெரிய டிசாஸ்டரே நடந்திருக்கு. ஒரு ஏர் பொல்யூஷன், பயங்கரமான ஏர் பொல்யூஷன் அங்கே நடந்திருக்கு. இப்போ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ இந்த ஸ்மாக் forms in industrial areas with sulfur dioxide is called London smog. London smog occurs in cool, damp conditions rich in SO2. அதாவது கூல் கிளைமேட்டில் நல்ல டேம்ப் கண்டிஷன், நல்ல தண்ணியாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருந்துன்னா அங்கே எந்த மாதிரி இந்த ஸ்மாக் ஃபார்ம் ஆகும். அப்போ இதுக்கு பேர் லண்டன் ஸ்மாக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் இஸ் எ VOC. VOCன்னா என்ன? வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்போ இதில் லெட், பென்சின், சல்ஃபர் டை ஆக்சைடு, PM2.5. அப்போ இதில் ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் தான். அப்போ இதில் VOCங்கிறது பென்சின் தான். ஸோ வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ளூட் ஹைட்ரோ கார்பன்ஸ் லைக் பென்சின். அடுத்தது, த டேர்ம் பயோமேக்னிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு increase of pollutants in air, increase of pollutants along the food chain, reduction of pollution by microbes, water purification. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயோ மேக்னிஃபிகேஷன் கீழேருந்து மேலே போக போக அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸ் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் DDT கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபுட் செயினில் மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே 1000, 10,000, 1 lakh, 10 lakh இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் அலாங் த ஃபுட் செயின். ஃபுட் செயின் மேலே போக போக அந்த பொல்யூட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி, பயோமேக்னிஃபிகேஷன் இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் ஹையர் டிராஃபிக் லெவல்ஸ். அப்படிதானே? அக்குமுலேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எங்கே? ஹையர் டிராஃபிக் லெவல், மேலே மேலே உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம், ஹையர் டிராஃபிக் லெவல்னு சொல்லுவோம். விச் இஸ் நாட் எ பிரைமரி ஏர் பொல்யூட்டன். எது வந்துட்டு பிரைமரி ஏர் பொல்யூட்டன் கிடையாது. கார்பன் மோனாக்சைடு ஒரு பிரைமரி, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஒரு பிரைமரி, சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு பிரைமரி, ஓசோன் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஏர் பொல்யூட்டன். ஓசோன் இஸ் எ செகண்டரி பொல்யூட்டன் ஃபார்ம்ட் இன் த அட்மாஸ்பியர். அடுத்த கொஸ்டின், இன்டோர் ஏர் பொல்யூஷன் இஸ் காமன்லி காஸ்ட் பை வெஹிக்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட், பயோமாஸ் பேர்னிங், ஆசிட் ரெயின். அப்போ இன்டோர் ஏர் பொல்யூஷன் எப்படி ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த பயோமாஸை எரிக்கிறதுனால, அதாவது இந்த தாவரங்கள், விலங்குகள் இது எல்லாத்தையும் எரிக்கிறதுனால வரக்கூடிய அந்த பொல்யூஷன் தான் நம்ம இன்டோர் ஏர் பொல்யூஷன் சொல்கிறோம்.
அப்புறம் பயோமாஸ் பேனிங் இன்டோர் காசஸ் சிக்னிஃபிகண்ட் இன்டோர் ஏர் பொல்யூஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரிமூவ்ஸ் particulate matter using electric charges, cyclonic separator, bag filter, electrostatic precipitator, wet scrubber. பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகிள்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது யூஸிங் எலக்ட்ரிக் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர். அப்போ அது என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர்? இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு சிம்னி வழியாக மேலே வந்துட்டு இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அதே போல் இந்த ஸ்மோக் எல்லாம் மேலே மாற வரும். அப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை நம்ம வந்து வெளியே விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் கிரிட்ஸ் வைக்கிறாங்க. இப்போ பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அந்த மெட்டல் கிரிட்ஸில் பட்டு அது வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸாக அது மாறுது. பிக்ஸ் ஆப் ஏ நெகட்டிவ் சார்ஜ் அப்படிதானே. அப்போ இந்த மேலே போகக்கூடியது எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நெகட்டிவ் பார்ட்டிகிள்ஸ் என்ன செய்யுது, இந்த பாசிட்டிவ் பிளேட்டை அட்ராக்ட் பண்ணி அப்படியே இங்கே செட்டில்ட் ஆகி இங்கே வெயிட் ஆனவுடனே அப்படின்னா இந்த பக்கம் செட்டில்ட் ஆயிரும். இங்கேயும் அதே போல் இங்கே வந்துட்டு அந்த பார்ட்டிகிள் எல்லாம் கலெக்ட் ஆயிரும். மேலே போகும்போது இந்த ஸ்மோக் மட்டும்தான் இங்கே வந்துட்டு வெளியில் போகும். இதை நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர் சார்ஜஸ் பார்ட்டிகிள்ஸ், ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸை சார்ஜ் பண்ணுது, அதுக்கப்புறமா கலெக்ட்ஸ் தம் யூஸிங் ஆப்போசிட் சார்ஜ். அங்கே பாசிட்டிவ் எலக்ட்ரோட வச்சுக்கிறோம். வச்ச உடனே பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அதில் போய் வந்து செட்டில்ட் ஆகுது. அப்படியே இங்கே உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிரும். அடுத்த பாருங்கள், பெட் ஸ்க்ரப்பர்ஸ் ஆர் யூஸ் டு ரிமூவ் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ், ஒன்லி சாலிட் பார்ட்டிகிள்ஸ், கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன். அதாவது இந்த வெட் ஸ்க்ரப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேசியஸ் பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூ கேஸ், அந்த பொல்யூட்டன்ஸ் கேஸை உள்ளே போகும். மேலே வந்து ஸ்ப்ரே டவர்லேருந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அந்த கேஸஸில் உள்ள பொல்யூட்டன்ஸ் இல்லைன்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கீழே செட்டில்ட் ஆயிரும். ஸோ மேலே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் கேஸ் வந்துட்டு வெளியில் போகும். பாருங்கள், ஸோ வெட் ஸ்க்ராப்பர்ஸ் ட்ராப் கேசியஸ் பொல்யூட்டன்ஸ் லைக் SO2. அப்போ SO2 வந்து உள்ளே போச்சுன்னா அது வந்துட்டு என்ன ஆயிரும், சல்ஃபூரிக் ஆசிடாக அது வந்துட்டு கீழே செட்டில்ட் ஆயிரும். பாருங்கள், ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் ரிமூவ்ஸ். டீசல்ஃபரைசேஷன் பார்த்தீங்கன்னா SO2 தான். அந்த ஃப்ளூ கேஸ் என்ன பண்ணுறோம், டீசல்ஃபரைசேஷன், ரிமூவல் ஆஃப் திஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ ஆப்ஷன் B is the correct answer. FGD systems are designed to remove sulfur dioxide from flue gases. அப்போ ஃப்ளூ கேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸ், அதாவது இந்த கம்பஷன், இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய பாய்லர்ஸ்லேருந்து வெளிவரக்கூடிய ஃபர்னஸ்லேருந்து வெளிவரக்கூடிய இந்த கேஸஸ் இல்லைன்னா இன்சினரேட்டர்ஸ், இங்கேருந்து வரக்கூடிய அந்த கேஸ் SO2 கேஸை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். which is not a greenhouse gas, CO2, CH4, ozone, N2. இதில் N2 பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது, மற்றது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸ் தான். which heavy metal causes Minamata diseases, lead, mercury, chromium, arsenic. இதில் mercury causes Minamata diseases. ஸோ இந்த மாதிரி Minamata disease பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். So mercury contamination in Japan led to Minamata diseases. Eutrophication is mainly caused by excessive oxygen, heavy metal, sulfates. அதாவது eutrophication எதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த excessive phosphates and nitrates. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த அல்கா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்துடும். Nutrient enrichment from phosphates, nitrates causes eutrophication. பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் நியூட்ரியன்ஸ் primarily nitrogen and phosphorus entering a water body. இந்த வாட்டரில் இந்த அல்கே வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசிவ் பாஸ்பேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ். அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துக்குறோம். அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எல்லாமே எக்ஸாம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். இதே போல் அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டுக்கான நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.